ஸ்ரீ மகா கணாதிபதியே சரணம். ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதியே சரணம். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். என் அன்பிற்கு உரிய சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரையின் அன்பான நன்றியும் வணக்கமும். கொஞ்சம் நீண்ட இடைவெளி எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால இந்த வீடியோ தாமதமாக வருகிறது. நம்ம தொடர்ச்சியமாக 8ஆம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் தோஷை பற்றி பார்த்துருவோம். நம்ம 2ஆம் இடத்திலே செவ்வாய், லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன், 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் என்ன பலன், 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் என்ன பலன், 7ஆம் இடத்திலே இருந்தால் என்ன பலன், தற்போது இந்த பதிவிலே 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன தோஷம், எந்தெந்த ராசிக்கெல்லாம் தோஷம் பூரணமாக செயல்படுகிறது என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகையினால் இந்த பதிவை அன்பர்கள் தவிர்க்காமல் முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்தை என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறேன். அன்பர்களே, இப்போது 8ஆம் இடத்தில் செவ்வாய் பற்றி, செவ்வாய் இருந்தால் தோஷமா அல்லது யோகமா என்று பார்க்க போகிறோம். இப்போது தற்சமயம் இந்த செவ்வாய் தோஷத்தை ஏன் திருமணத்தின் போது மட்டும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்படுகிறது என்று பல ஜோதிடர்கள் மூலமாக விவாதங்கள் போயிட்டுருக்கு. அது குரு குலத்தில் சார்ந்த நம்மளுடைய ஜோதிடத்தை வகுத்து கொடுத்த குருமார்கள்லாம் எந்தெந்த இடத்தில் இருந்தால் தோஷங்கள் என்று அவர்கள் பரிபூரணமாக குறிப்பேடுகளில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. எப்போது ஒரு விவாதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. செவ்வாய் தோஷம் பார்க்க வேண்டுமா, செவ்வாய் ஒவ்வொரு நாளைக்கும் 12 லக்னங்கள், இந்த 12 லக்னத்திற்கே கிட்டத்தட்ட சில இடங்கள்லேயே 2ஆம் லக்னத்தில் இருந்தால், லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம், அப்போது 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம், 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் தோஷம், 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் தோஷம், 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் தோஷம், 12ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் தோஷம். அப்போ ஒரு நாளைக்கு 12 லக்னம் என்றால் கிட்டத்தட்ட 5 லக்னத்திற்கு செவ்வாய் தோஷங்கள் ஏற்படுகிறது. இதெல்லாம் திருமணத்தில் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். அது மாதிரி அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருந்துட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் பல ஜோதிட ஆசிரியர் பெருமக்களும் பல ஜோதிட வல்லுநர்களும் பல ஜோதிடர்களும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். அதை தான் ஒரு நாளைக்கு 12 லக்னம் தான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு நாளைக்கு 12 லக்னம், 12 லக்னத்துக்கும் 5 இடத்திலே செவ்வாய் தோஷங்களை வகிக்கிறார் என்பது தான் நம்ம படித்த பாடமும் கூட நமக்கு தொகுத்து வழங்கி கொடுத்த நம்ம குருமார்களும் அதை தான் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 12ஆம் இடத்துல ஏன் அப்போ திருமணத்தின் போது மட்டும் ஏன் அந்த தோஷத்தை பார்க்கப்படுகிறதுன்னு கேட்டால் அதுதான் கால தேச யுக்தி ஸ்ருதி வர்த்தமானம் என்பது. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைக்கு அந்த தோஷத்தை நம்ம ஏன் பார்க்குறதுன்னா அப்படின்னா கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்தில் இப்போது திருமணத்தின் காலத்தின் போது நம்ம தோஷத்தை பற்றி பார்க்குறோம். அந்த திருமணம் என்பது என்னென்னா தனிப்பட்ட முறையில் இல்லை. திருமணம் என்பது ஒரு பெண்ணை சம்மந்தப்பட்டது. ஒரு ஆணாக இருந்தால் பெண் சம்மந்தப்படுவாள், பெண்ணாக இருந்தால் ஆண் சம்மந்தப்படுவாள். அதுதான் திருமணம். அந்த திருமண பந்தத்திலே ஒரு வில்லங்கம் இல்லாமல், ஒரு சச்சரவுகள் இல்லாமல், இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காகத்தான் இந்த திருமண காலத்தின் போது தோஷங்கள் பார்க்க. அதுதான் கால தேச யுக்தி ஸ்ருதி வர்த்தமானம் என்பது. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப, நேரத்திற்கு ஏற்ப, இடத்திற்கு ஏற்ப, தகுதி நிலைக்கு ஏற்ப அதை வகுத்து சரியாக கணித்து சொல்வது தான் ஜோதிடம். இதனுடைய தத்துவார்த்தம் அதை தான் சொல்கிறது. அப்போது ஜோதிடர்களே இது தவறாக புரிஞ்சு கொண்டு ஏன் இந்த டைமில் தோஷத்தை பார்க்க மாட்டோம், ஏன் அந்த டைமில் தோஷத்தை பார்க்க மாட்டோம், ஒரு விவாதங்களே இவர்களே பார்க்கலாம். மக்கள் மத்தியில் பல குழப்பங்களை ஏற்படுத்தும். தோஷங்கள் என்பது அந்தந்த காலகட்டத்திற்கும் அந்தந்த நேரத்திற்கும் அந்தந்த இடத்திற்கும் ஏற்ப நம்ம பார்த்து தான் ஆக வேண்டும். இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம ஜோதிடர்கள் எல்லாமே என்ன, பெற்றோர்கள் அந்த குழந்தை, அதாவது பல மதங்கள் பல மதங்களும் பல இனங்களும் இனத்தவரும் வாழக்கூடிய இந்த பூமியிலே எல்லா மதத்திலும் ஜோதிடங்கள் பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக நம்ம இந்து மதத்திலே நிறைய அன்பர்கள் குழந்தை பிறந்த உடனே ஜோதிடம் பார்ப்பார்கள். அப்போல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த ஜோதிட குறிப்பு என்பது அவ்வளவு சரியாக இல்லை. தற்போது இந்த ஜோதிடம் என்பது
இன்னும் வந்துட்டு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இன்னும் இந்த ஜாதகத்தை நல்லா குறிப்பெடுத்து அந்த குழந்தைகளின் எதிர்காலத்தில் நல்ல இந்த பெற்றோர்கள் வந்து உறுதியாக தீர்மானித்து தருகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகையினால் அந்த காலங்கள் முதலே இன்றைய காலங்கள் வரைக்கும் அந்த குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தையால் குழந்தைக்கு கண்டங்கள் உள்ளதா, அல்லது பெற்றோர்களுக்கு எதனா பாதிப்பு உள்ளதா, பெற்றோருக்கு வளர்ச்சி உள்ளதா, குற்றார் உறவினர்களும் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் அதே போல் மாமன் மாமி அத்தை அதுபோல் உறவுகள்லாம் வந்து அந்த குழந்தையால் எதனா பிரச்சனை இருக்கா, அப்படி இருந்தாலும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசுவாக இருக்கும்போது அந்த பால பரிகாரங்களை செய்வார்கள். அடுத்த நிலைக்கு வந்துட்டு கல்வியில் வரப்போ ஒரு 5 வயதிற்கு மேலே வந்துட்டு கல்வியில் சேர்க்க இந்த குழந்தை நன்றாக படிக்குமா, அந்த அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த கிரகங்கள் அந்த காலங்களில் வந்துட்டு வசதி வாய்ப்புகள் இல்லை. கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் கூட பெற்றோர்கள் நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்துட்டு அந்த வறுமை கோட்டுக்கு கீழே தான் நிறைய அன்பர்கள் இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க பார்த்தாங்கன்னா அந்த குழந்தைய வந்துட்டு அப்போ போய் பார்ப்பாங்க. இந்த குழந்தை நல்லா படிக்குமானா ஜோசியர் சொல்வார், இந்த குழந்தை படிக்கும், இந்த குழந்தை படிக்காது, இந்த வந்து இரும்பு தொழிலில் விடுங்க, இந்த தண்ணி தொழிலில் விடுங்க, இது வந்துட்டு அந்த துணி ஆடை நூலை இதில் நூல் வேலையில் விடுங்க, இது மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த கல்வியை வந்து தடை பண்ணாங்க. அதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கு அறவே வந்துட்டு தடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் வந்துட்டு இது தவிர்க்கப்பட்டுள்ள. அன்றைய சூழ்நிலை வேறு, இன்றைய சூழ்நிலை வேறு. அன்றைக்கு வந்துட்டு கஷ்டங்களும் கடுமையான நிதி நெருக்கடியாலும் ஒருவரே சம்பாதித்து பல பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒருவரே சம்பாதித்து அத்தனை பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தையும் ஒருவரே காப்பாற்ற வேண்டும். அதனால் வந்துட்டு அன்றைக்கி குழந்தைகளை சரிவரை யாருமே படிக்க வைக்க முடியவில்லை. அன்றைக்கி ஜோசியமும் அவ்வளோ தெரியாது. இன்றைக்கி நான் இந்த பதிவை பார்த்துட்டு அந்த இதை எடுத்து போய்ட்டு அதில் சேர்த்துடாதீங்க. பட் அந்த அன்றைய சூழ்நிலை வேறு, இன்றைய சூழ்நிலை. இன்றைக்கு வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு போயிட்டு இன்றைக்கி நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற காலகட்டத்திலே வந்து இன்றைக்கி வந்து அன்றைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கணவன் மன்றமே சம்பாதித்து கொண்டிருந்தோம். தற்போது 10 வருடங்களாக 2010 இன்றைக்கு 2024 வரைக்கும் பெண்களும் அதாவது ஒரு குடும்பத்தில் இருவருமே சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை பெற்றாலும் ஜாதகத்தில் வந்து என்னதான் வந்து ஒரு கல்வி நிலை இல்லை என்றாலும் அந்த கல்விக்கு அந்த போதிய கல்வியை அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு தர முயற்சி செய்கிறார்கள். அப்படி ஜாதகத்தில் கல்வி இல்லை என்றாலும் கூட ஒரு அளவுக்கு எழுத்தறிவோ அல்லது படிப்பறிவோ அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஆகையினால் ஜாதகத்தில் கல்வி இல்லை என்றால் நிச்சயமாக அந்த கல்வி படித்தாலும் அந்த கல்வி அந்த ஜாதகருக்கு பயன்படாது. அப்படி கல்வி இல்லை என்றாலும் பெற்றோர்கள் என்னதான் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை படிக்க வைத்தாலும் அந்த பிள்ளை என்பது கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த இன்றைய காலகட்டத்தில் ஒரு +2க்கு மேலே வந்துட்டு அந்த பிள்ளை வந்து தேர்ச்சி அடைவதில்லை. அப்படி மீறி வந்துட்டு கல்லூரியில் சேர்த்து படித்தாலும் அந்த குழந்தை சரியாக படித்தால் பணத்தை கொடுத்து பாஸ் பண்ண வேண்டிய நிலைகள் வந்துட்டு நிறைய இடத்துல தற்சமயம் நடந்து கொண்டிருக்கு. அப்போது ஜோதிடம் இங்கே முழுக்க வேலை செய்யுது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா கால தேச யுக்தி சுருதி வரதுமானத்துக்கு அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அப்போது வந்துட்டு 2ஆம் நிலை படித்து முடித்தாச்சு, 2வது வேலைக்கு போகிறாங்க. அப்போ வேலைக்கு போகிறப்போ இந்த சொந்த தொழில் செய்யுமா, வேலை செய்யுமா, இந்த பையன் வந்துட்டு இல்லை எப்படி பெற்றோருடைய வேலையை செய்யுமா என்று பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு ஏற்றா போல் அந்த 2ஆம் இடம், அதே போல் லக்னம் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த ஸ்தானங்களை 9ஆம் இடங்களை இந்த ஸ்தானங்களை கவனிக்கும்போது இந்த குழந்தை வந்து வேலை செய்யுமா, சுயமாக வேலை செய்யுமா, அல்லது தந்தையின் தொழிலை செய்யலாமா, தாத்தாவின் தொழிலை செய்யலாமா, பாரம்பரிய தொழிலை செய்யுமா, இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம அதை எடுக்க முடியும். அப்போ இதுதான் வந்துட்டு எதுக்கு நான் சொல்கிறேன்னா கால தேசம் யுக்தி சுருதி வர்த்தமானம் என்ற அடிப்படையில் அந்த ஜாதகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக இந்த பையன் இந்த குழந்தை அது ஆணோ பெண்ணோ வேலைக்கு போயிட்டாங்கன்னா அடுத்த நிலைக்கு வந்து திருமணத்துக்கு உண்டான நேரத்தை அந்த ஸ்டேஜை தொடுறதுனால அப்போது திருமணத்துக்கு உண்டான போது அந்த முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், இதை வந்து வேலை விஷயத்தில் அந்த ஜாதகர் வந்து வேலைக்கு தான் போவார்னா வேலைக்கு தான் போவார், சொந்த தொழில் செய்வார்னா சொந்த தொழில் தான் செய்வார், இல்லை சொந்த தொழிலே செய்ய மாட்டார், வேலைக்கும் போக மாட்டார், சொந்த தொழிலும் செய்வார், தந்தையாருடைய பணத்தை வச்சு தந்தையாருடைய சொத்தை வச்சு அவர் வேலைக்கே போகாமல் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவார்னா அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் வேணால் எத்தனை ஜாதகத்தை வேணால் எடுத்து பாருங்கள்.
உலகத்தில் இருக்கிற எத்தனை ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் ஒரு ஜாதகன் வந்துட்டு தந்தையுடைய சொத்தை 2 மடங்காகவும் ஆக்குவார், தன்னுடைய தந்தை சொத்தை 0வாகவும் ஆக்குவார். தன்னுடைய அதாவது உறவிலே வந்துட்டு பெற்ற பிறப்பிலே வந்து ஏழையாக பிறந்த ஒருவன் 20 வயது கடந்த பிறகு கோட்டீஸ்வரன் ஆகக்கூடிய ஜாதகமும் இந்த நிலையில் இருக்கிறது. அதே போல் பல கோடிகளுக்கு அதிபதியான பிள்ளைகளும் தன்னுடைய தந்தை காலத்துக்கு பிறகு பிச்சைக்காரனாகக்கூடிய நிலைகளும் இந்த ஜோதிடத்தில் இருக்குது. இது என்ன காலதேச யுக்தி ஸ்ருதி வரதமானம் அந்த அடிப்படையில் சொல்கிறோம். அடுத்த ஸ்டேஜ் எதுக்காகனா இந்த நேரத்தில் ஏன் தோஷத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடர்களே வந்து விவாதம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன். இப்போ அடுத்த கட்டமாக வந்துட்டு நம்ம திருமணம் காலம், அந்த திருமணத்தின் காலத்தை போது அதே போல் கேட்பாங்க, இந்த தோஷம் என்னென்ன தோஷங்கள், அப்போ குறிப்பாக எங்கெங்கெல்லாம் தோஷங்கள் இருக்கக்கூடாது, பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது ஒரு விஷயம். அப்போ விஷயம் அப்படின்னா அதாவது லக்னத்தில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது, 12ஆம் இடத்திலே பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது, அப்போது 2ஆம் இடத்திலே பாவகிரகங்கள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடம் என்பது நித்ரேஸ்தானம், அயன சக போகம் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னம் என்பது லக்னம் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க போகுது. அப்போ லக்னத்துக்கு வந்துட்டு பாவகிரகங்கள் தொடர்பு நிச்சயமாக இருக்கக்கூடாது. அப்போ 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம். அப்போ வந்து வாக்குஸ்தானம் தனஸ்தானம். இந்த வந்துட்டு இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அப்போ அந்த தனத்தையும் அந்த வாக்கையும் அந்த குடும்பத்தையும் அந்த பாவகிரகங்கள் சிதறழித்து விடும் என்பது தான் வந்துட்டு இந்த 2, 1, 2ஆம் இடம். அப்போ 4ஆம் இடத்தில் ஏன் இருக்குன்னா 4ஆம் இடத்துல வந்துட்டு செவ்வாய், இந்த பாவ கிரகங்கள் செவ்வாய் இருப்பது நல்லது தான். என்ன கேந்திரஸ்தானங்களில் செவ்வாய் வந்துட்டு தோஷம் இல்லை, அதாவது கேந்திரஸ்தானங்களில் பாவகிரகங்கள் இருப்பது உத்தமம் என்று நம்மளுடைய முன்னோர்கள் மூல நூல்களே அவர்கள் குறிப்பெடுத்திருக்கு. அதன் அடிப்படையில் இப்போ 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமா என்று கேட்டால் தோஷம்தான். அது வந்துட்டு செவ்வாய்க்கு தோஷம். அது ஏன் தோஷமாக எடுத்துக்கிறோன்னா செவ்வாய்க்கு வந்து 4, 7, 8ஆம் பார்வைகள் இருக்கிறது. அப்போ 4ஆம் இடத்தில் அமரும் செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்கும். அதாவது லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை பார்ப்பது அது செவ்வாய் தோஷம் பூரணமாக செய்யும் என்பது தான் விஷயம். அப்போது இந்த 4ஆம் இடத்திலே அப்போது 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறது என்றால் பூரணமாக 8ஆம் இடத்திலே லக்னத்தை பார்க்கும், லக்னத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கும். அதுதான் வந்து விஷயம். அதே போல் வந்து 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் குறிப்பாக வந்துட்டு 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் அது மட்டுமல்ல 3ஆம் இடத்தையும் பார்க்கும். இதுதான் வந்துட்டு கடினமான தோஷம் இருக்கிறதுலே வந்துட்டு 7ஆம் இடமும் 8ஆம் இடத்து தோஷம் தான் கடினமான தோஷம். அப்போ 12ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயால் என்னங்க விஷயம், அதுதான் வந்துட்டு 12ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்கும். இது என்னன்னா மறைமுக ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும், அது மட்டுமல்லாமல் பெண்ணுக்கு அதாவது உங்களுடைய கலத்திரஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ வந்து அந்த படுக்கை அறையிலே வந்துட்டு பல பிரச்சனைகள், பல இன்னல்கள், பல பிரச்சனைகள் வரும். எரிபுரி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு தொட்டாலே வந்துட்டு படுக்கை அறைக்கு சென்றாலே வந்துட்டு சண்டை சாடிகள் ஒருத்தர் தலையை பிச்சுட்டு ஓடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் இந்த செவ்வாய் தோஷம் வேலை செய்யும். இதுதான் விஷயம். ஓகேங்களா? அதில் தான் வந்து கால தேச யுக்தி ஸ்ருதி வருதமானத்துக்கு ஏற்ப தோஷங்களை பார்க்க வேண்டும். அப்போது அந்த செவ்வாய் தோஷம் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாய் தோஷத்தை நம்ம பார்த்து தான் ஆக வேண்டும் என்ற விஷயங்கள் உண்மையாக இருக்கிறது. அப்போது மேஷ லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய், மேஷத்திற்கு 8ஆம் இடத்திலே விருச்சிகத்திலே செவ்வாய் இருந்தால் தோஷமா என்று கேட்டால் தோஷம் இல்லை. இது பரிபூரண சுத்தமான ஜாதகம் என்று நம்ம எடுத்துக்க. ஏன்னா லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கு, 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சி பெறுகிறார், அப்போ தோஷம் இல்லை. அப்போ 2ஆம் இடத்துல ரிஷபத்திற்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் வந்து இருக்கிறார், நட்பு வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் இந்த லக்னத்துக்கு பகை வீட்டிலே இருக்கிறார். இந்த லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு பகை வீட்டிலே இருப்பதால் தோஷத்தை நிச்சயமாக செய்யும். அப்போது லக்னத்துக்கு இந்த செவ்வாய் வந்து ரிஷப லக்னத்துக்கு தோஷத்தை நிச்சயமாக. அடுத்தது மிதுன லக்னத்திற்கு மகரத்திலே வந்துட்டு செவ்வாய் உச்ச நிலையில் இருக்கிறார். மகரத்துக்கு உச்ச நிலையில் இருக்கும் செவ்வாய் இந்த புதனுக்கு பரம எதிரி. அப்போது உச்சம் பெற்ற ஒரு செவ்வாய் வந்துட்டு இந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த புதனுக்கு வந்து பகையாக இருக்கும் கிரகம் செவ்வாய் ஆகையினால இந்த செவ்வாய் வந்துட்டு அந்த இல்லற வாழ்க்கையிலே அந்த சுகபோகங்களை அதிகமாக தராது என்பதனால் இந்த செவ்வாய் பரிபூர்ணமாக வேலை செய்யும். அப்போ 8ஆம் இடத்திலே வந்துட்டு கடகத்திற்கு 8ஆம் இடத்திலே கும்பத்திலே செவ்வாய், அந்த கும்பத்திற்கு அதாவது சிம்மத்திற்கும்
சிம்மத்திற்கும் கடகத்திற்கும் செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அது 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் தோஷத்தை அவ்வளவு செய்வது இல்லை என்பது தான் வந்துட்டு உண்மையான விஷயம். ஆனால் 8ஆம் இடத்திலே கடகத்திற்கு கும்பத்திலே இருக்கும் செவ்வாய் பரிபூரணமாக தோஷத்தை செய்யும் என்பது விஷயம். அடுத்தபடியாக வந்துட்டு சிம்மத்திற்கு 8ஆம் இடத்திலே தோஷமா என்று கேட்டால் மீனத்திலே இருக்கும் செவ்வாய் தோஷம் செய்யாதான் இது வந்து நிவர்த்தி தோஷம். அப்போது கன்னிக்கு 8ஆம் இடத்திலே மேஷத்திலே செவ்வாய் இருந்தால் அது தோஷமா என்று கேட்டால் அது வந்து தோஷம் இல்லை என்று நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா கன்னிக்கு 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாய் வந்துட்டு 8ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெறுகிறார் என்பதை நம்ம எடுத்துக்கணும். ஆகையினால செவ்வாய் வந்து தோஷத்தை செய்யாது, ஆனால் சிறு பாதிப்பை தரும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போது நிவர்த்தி தோஷம் ஆக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்துட்டு துலாமிற்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் இது தோஷமான் என்று கேட்டால் இது வந்து பரிபூரணமான தோஷம், ஏதோ சமநிலையாக இருக்கக்கூடியது. ஆகையினாலே தோஷம் என்று பரிபூரணமாக எடுத்துக்கொள்ளலாம். விருச்சகத்திற்கு 8ஆம் இடத்திலே தோஷம், 8ஆம் இடத்திலே செவ்வாய் மிதனத்திலே, அப்போ வந்து இது பரிபூரணமான தோஷம். அதாவது விருச்சகத்திற்கு செவ்வாய் வந்துட்டு மிதனத்திலே இருந்தால், விருச்சக லக்னத்திற்கு செவ்வாய் வந்து 8ஆம் இடத்திலே மிதனத்திலே இருக்கும்போது தோஷத்தை செய்யும். அப்போ கடகத்திற்கு தனுசுக்கு 8ஆம் இடம் கடகம், இந்த 8ஆம் இடத்திலே இருக்கும் செவ்வாய் என்ன தோஷம் நிவர்த்தியான தோஷம், அது தோஷம் இல்லாத சுத்தமான யோக ஜாதகமாக இது செயல்படும். அப்போ 8ஆம் இடத்திலே இருக்கும் செவ்வாய் தனுசு லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே தோஷத்தை செய்யாது. அப்போது மகர லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே சிம்மத்திலே இருக்கும் செவ்வாய் வந்துட்டு தோஷத்தை செய்யுமா என்று கேட்டால் இது வந்துட்டு பரிபூரணமாக தோஷத்தை செய்து தீரும். ஏன்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒருபோதும் ஆகாது. அப்போது 8ஆம் இடத்திலே இப்போ வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய். அப்போ கும்ப லக்னத்துக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் என்று கேட்டால் எங்கன்னு கேட்டிங்கன்னா கன்னியில் இருக்கும். இந்த கன்னியில் இருக்கும் செவ்வாய் வந்து கும்பத்துக்கு பரிபூரணமாக தோஷத்தை கண்டிப்பாக செய்து தீரும். அப்போது மீன லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் இது வந்துட்டு ஒரு மத்தியமமான தோஷத்தை செய்து தீரும். அப்போ 8ஆம் இடத்து தோஷம்தான் பரிபூரணமாக நிறைய லக்னங்களுக்கு, இதை வந்துட்டு 12 லக்னங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 லக்னம் 5 லக்னத்தை தவிர மற்ற ஏனைய லக்னங்களுக்கு செவ்வாய் பாதிப்பை கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போது நம்ம வந்துட்டு தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்யணும். இப்போ 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் நம்ம வந்துட்டு எந்த தோஷத்தை நம்ம எடுக்கணும்னா மருதீஸ்வரர், ஓகேங்களா, மருதீஸ்வரர், அதாவது சிதம்பரம் பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நம்ம சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில், அதே போல் வந்து நம்ம சென்னைக்கு அருகிலே பூந்தமல்லியிலே வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. இது வந்துட்டு செவ்வாயின் அதிபதி முருக பகவான். இந்த முருக பகவானுக்கு நம்ம வந்து வைத்தீஸ்வரன் கோயில் தான் போகணும் அவசியம் இல்லை. இதே போல் வந்துட்டு நம்ம ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் பூந்தமல்லியில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் போகணும் அவசியம் இல்லை. அதனால் வந்துட்டு செவ்வாய் தோஷம் உள்ள அன்பர்கள் என்ன பண்ணலாம், முருகர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை விரதம் இருந்தால், கிருத்திகை விரதம் என்பது கிட்டத்தட்ட 12 வாரங்கள் இருக்க வேண்டும். 12 கிருத்திகை வாரங்கள் இருக்க வேண்டும், அல்லது 6 கிருத்திகை வாரங்கள் 6 கிருத்திகை விரதம் இருந்து அதே போல் 6 நெய் தீபம் போட வேண்டும். 6 நெய் தீபம் போட வேண்டும். 6 கிருத்திகைக்கு வர விரதம், அப்படிலாம் 12 கிருத்திகைக்கு 12 நெய் தீபங்கள் போட வேண்டும். போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தோஷங்கள், அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய மிக விரைவாகவே உங்களுக்கு வரன் வந்து அமையும். இதை தான் வந்து விஷயம். இப்போ தோஷம் வந்து பூரணமாக நிவர்த்தி ஆகுமா என்று கேட்டால் பூரணமாக ஒரு ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை அது வந்துட்டு யாராலையும் அழித்து விட முடியாது, யாராலையும் போக்கிவிட முடியாது. அது எழுதப்பட்ட விதி. அதை மாற்றுவதற்கு நமக்கு அருகதை இல்லை, நமக்கு அந்த தகுதி நிலை இல்லை என்பது தான் வந்து நம்ம வந்துட்டு சொல்லிக்கிறோம். ஆகையினால பரிகாரம் என்பது என்னென்னா, அந்த குறிப்பிட்ட அந்த கிரகத்துக்கு உரிய அதிதேவதையை நம்ம வணங்கும் போது உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற வரனை அழைத்து வரும், அது அனுப்பி வைக்கும் என்பது தான் வந்துட்டு இந்த செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகாரம். அப்போது செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாயின் அதிபதி முருக பகவான். அந்த முருக பகவானை கிருத்திகை விரதமோ அல்லது செவ்வாய்க்கிழமை விரதமோ அல்லது கார்த்திகை விரதமோ, அதாவது கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், இந்த 3 நாட்களில்
நீங்கள் வந்துட்டு முருகருக்கு நான் சொன்ன விஷயங்களில் நீங்கள் நெய் தீபம் போட்டு வேண்டி வரும்போது, அவரை வணங்கி வரும்போது, உங்களுக்கு உண்டான உங்கள் அந்த தோஷத்தை சமப்படுத்தக்கூடிய அதே கிரகம் உள்ள அந்த தோஷத்தை சமப்படுத்தக்கூடிய உங்களுக்கு ஏற்ற வரன் மிக விரைவாக வரும் என்பது தான் வந்துட்டு இந்த தோஷம். அதனால் தோஷம்லாம் போகாது. அதை நிவர்த்தி செய்து உங்களோட அனுசரணையோடு அன்போடும் பண்போடும் குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு ஆண்மகனோ ஒரு பெண் மகளோ அந்த ஜாதகத்துக்கு ஏற்ற பிற ஜாதகத்தை இந்த பிரபஞ்சம் அனுப்பி வைக்கும். அந்த கிரகத்தின் அருளால் உங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையும் என்பது தான் உண்மை. இதுதான் வந்து பரிகாரம். ஆகையினால அன்பர்கள் அனைவரும் வந்துட்டு 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பல தோஷங்களை செய்து மாங்கல்ய தோஷம், அதே போல் வந்து கலத்திர தோஷம், இது மாதிரிலாம் சொல்லிவிட்டு பல பேர்கிட்ட வந்துட்டு பணத்தை கொடுத்து ஏமாறாமல் இந்த எளிமையான பரிகாரத்தை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற வரனை மிக மிக விரைவாகவே அனுப்பி வைக்கும் இந்த பிரபஞ்ச கிரகங்கள். ஓகேங்களா? இதுதான் விஷயம். ஆகையினால இந்த கிரகத்துக்கு இன்னும் 8ஆம் இடத்தில் இருக்கும் கிரகத்திற்கு எந்த கிரகத்தை சேர்த்தால் அந்த 8ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு எந்த கிரகத்தை இணைக்க வேண்டும், எந்த கிரகத்தோடு அதை சேர்க்க வேண்டும் என்பதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஜாதகத்தை நீங்கள் இணைக்கும் போது உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. இப்போது புரியுதுங்களா? காலதேச யுக்தி சுருதி வருதமானம் என்ன என்று. அப்போது வந்துட்டு அதுக்கு மாறாக நீங்கள் இணைக்கும் பொழுது வாழ்க்கையிலே பல சொல்லன்னா துயரங்களும் பல சொல்லன்னா பிரச்சனைகளும், அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், வாக்குவாதங்கள் வரும், ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு இரத்த காயங்கள் ரணக்காயங்கள் ஏற்படும். அதே போல் வந்துட்டு ஒரு தேவையற்ற ஒரு எதிர்பாராத செயலில் ஈடுபட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூட சூழ்நிலைகள் ஏற்படும். இதுதான் அந்த செவ்வாய் தோஷம். ஏன்னா அந்த செவ்வாவை சமப்படுத்தக்கூடிய ஒரு கிரகத்தை ஒரு ஜாதகத்தை இணைக்கும் போது அந்த ஜாதகம் பரிபூரண தோஷ நிவர்த்தி ஜாதகமாக மாறும். ஆனால் தனிப்பட்ட ஒரு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெற எந்த மனித சக்தியாலும் முடியாது. அதாவது அந்த தோஷத்தை நிவர்த்தி பெற சக்தி படைத்த மனிதர்கள் இந்த உலகத்தில் அவர் தான் பிரம்மா. அவர் வந்துட்டு எவ்வளோ பண்ணலாமே உலகத்தில் வந்துட்டு அவர் நினச்சா அந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாமே, இந்த உலகத்தை அவர் கண்ட்ரோலில் கொண்டு ஆக தோஷங்களுக்கு ஏற்ற ஜாதகத்தை இணைப்பது தான் பரிகாரமே தவிர பல பூஜைகளை பல கோயில்களை சுற்றுவதோ பல பூஜைகளை செய்வதோ பல தான தர்மங்களை செய்வதோ பரிகாரம் இல்லை. பரிகாரம் என்பது அதற்கு ஏற்ற ஜாதகத்தை இணைப்பதே பரிகாரம். என்ன அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு 8ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு எந்த மாதிரி கிரகத்தை நம்ம இணைக்க வேண்டும், அதே போல் வந்து 8ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் என்னென்னலாம் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆகையினால 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களில் வைத்தீஸ்வரன் கோயில் அல்லது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பூந்தமல்லியில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. அப்படி இல்லைன்னா முருகஸ்தலம், அதாவது இந்த எல்லாருமே வந்துட்டு உலகம் ஃபுல்லாக இருக்கிறவர்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் அமெரிக்காவில் இருப்பாங்க, ரஷ்யாவில் இருக்காங்க, பிரிட்டனில் இருப்பாங்க, யூஎஸில், இது மாதிரி பல நாடுகளில் இருக்கிற தமிழ் நமக்கு இந்துக்களுக்கு வந்துட்டு அங்கேருந்து வரணுமான்னு கேட்டால் சாத்தியம் இல்லை. அப்போது செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம், கிருத்திகைக்கு விரதம் இருக்கலாம். நீங்கள் வீட்டிலே வந்துட்டு முருகருடைய படமோ அல்லது முருகருடைய விக்கிரகமோ வைத்து நீங்கள் வந்துட்டு 6 கிருத்திகை அல்லது 6 சஷ்டி அல்லது 12 சஷ்டி, அந்த தோஷம் வீரியமாக இருக்கும்போது 12ஆக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த தோஷம் குறைவாக இருக்கும்போது 6ஆக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது மாதிரி போட்டு மனப்பூர்வமாக பரிபூரணமாக அந்த இறைவனிடம் மன்றாடி நீங்கள் வந்துட்டு நெய் தீபம் போட்டு ஏற்றி வரும்பொழுது உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை மிக மிக விரைவாக உங்களுக்கு அனுப்பி வைக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு அந்த ஜாதகத்தை அனுப்ப அதன் மூலம் உங்களுக்கு சிறந்த மனமாலை ஏற்பட்டு மன வாழ்க்கை ஏற்பட்டு வாழ்விலே மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஆகையினால பல அன்பர்கள் அனைவருமே வந்துட்டு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க, அந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க, இவ்வளோ பணம் கேட்டாங்க அப்படிலாம் கொடுத்து ஏமாறாமல் எந்த தோஷத்தையும் எந்த ஜோதிடராலையும் எந்த பூசாரியாலையும் எந்த அர்ச்சகராலையும் தீர்க்க முடியாது. ஒரே ஒரு பரிகாரம் என்ன, அதுக்கு ஏற்ற ஜாதகத்தை இணைப்பதே
பூரணமான பரிகாரம், பூரணமான விதிவிலக்கும் ஆகும் என்பது தான் உண்மை. என் நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் வந்துட்டு நம்ம தொடர்ச்சியாக இனிமேல் வந்து இந்த ஜாதகத்தை பற்றி நம்ம 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயை பார்த்துட்டு அடுத்த கட்டமாக வந்துட்டு நம்ம ராகு கேது தோஷத்துக்கு போக போகிறோம். அந்த ராகு கேது தோஷம் என்னென்னலாம் பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தந்து உங்களுடைய கமெண்ட்ஸும் நம்ம எழுத மறக்காதீங்க. உங்களுடைய ஆதரவு தான் வந்துட்டு என்னுடைய உங்களுக்காக செய்யக்கூடிய பணியின் சம்பளமாக நான் கருதுகிறேன். என் நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக தாருங்கள். என்னுடைய சன் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து லைக் செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எழுதுங்க. அப்போ தான் வந்துட்டு நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தவறாமல் வந்து சென்றடையும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவிலே 12ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் என்ன செய்வார் என்பதை பார்க்க போகிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை, சன் ஜோதிடம், ஸ்ரீராமஜெயம்.